உங்கள் உள் வளர்ச்சிக்கு ஒரே வழி உங்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்துவதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதுதான். அமைதியையும் மனநிறைவையும் கண்டறிய இதுதான் வழி. எப்போதும் உள்ளே பேசும் அந்த நான் ஒருபோதும் திருப்தியடையாது என்பதை நீங்கள் இறுதியாக உணரும்போது நீங்கள் வளரத் தயாராகிறீர்கள். அதற்கு எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்கும். உண்மையாகவே கடைசியாக எப்போது உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது? உங்களுக்கு இப்போதைய பிரச்சனை வருவதற்கு முன்பு வேறு ஒரு பிரச்சனை இருந்தது. நீங்கள் புத்திசாலி என்றால் இது முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை வரும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். சுருக்கமாகச் சொன்னால், உங்களுக்குள் இத்தனை பிரச்சனைகள் உள்ள ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் விடுபடும் வரை நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட மாட்டீர்கள். ஒரு பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யும் போது, நான் இதை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காதீர்கள். மாறாக, என்னுடைய எந்த பகுதி இதனால் தொந்தரவு செய்யப்படுகிறது என்று கேளுங்கள். நீங்கள் நான் இதை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் ஏற்கனவே வெளியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சமாளிக்க வேண்டும் என்று நம்பிவிட்டீர்கள். உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் அமைதியை அடைய விரும்பினால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நீங்கள் ஏன் ஒரு பிரச்சனையாக பார்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பொறாமை ஏற்பட்டால், உங்களை பாதுகாத்து கொள்ள எப்படி என்று பார்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக, என்னுடைய எந்த பகுதிக்கு பொறாமை என்று கேளுங்கள். அது உங்களை உள்ளே பார்க்க வைத்து, உங்களுக்குள் பொறாமையுடன் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு பகுதி உள்ளது என்பதை காட்டும். சாட்சியாக இருத்தல். தொந்தரவு செய்யப்பட்ட பகுதியை பார்த்தவுடன், இதை யார் பார்க்கிறார்? இந்த உள் தொந்தரவை கவனிப்பது யார் என்று கேளுங்கள். இது உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு. தொந்தரவை உங்களால் பார்க்க முடியும் என்பதே நீங்கள் அது இல்லை என்பதை குறிக்கிறது. ஒன்றை பார்க்கும் செயல் ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் உறவை கோருகிறது. சப்ஜெக்ட் சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது அதுதான். ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்ப்பது. இந்த விஷயத்தில் உள் தொந்தரவு, உள் பிரச்சனையை புறநிலையாக கண்காணிக்கும் இந்த செயல் வெளி சூழ்நிலையில் உங்களை இழந்து விடுவதை விட எப்போதும் சிறந்தது. ஆன்மீக மனம் கொண்ட ஒருவருக்கும் உலகியல் மனம் கொண்ட ஒருவருக்கும் உள்ள அத்தியாவசிய வேறுபாடு இதுதான். உலகியல் என்றால் உங்களுக்கு பணம் அல்லது பதவி இருக்கிறது என்று அர்த்தமல்ல. உலகியல் என்றால் உங்கள் உள் பிரச்சனைகளுக்கான தீர்வு வெளி உலகில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் வெளியில் உள்ள விஷயங்களை மாற்றினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் வெளி விஷயங்களை மாற்றுவதன் மூலம் யாரும் உண்மையிலேயே நன்றாக இருந்ததில்லை. எப்போதும் அடுத்த பிரச்சனை இருக்கும். ஒரே உண்மையான தீர்வு சாட்சி உணர்வின் நிலையை ஏற்றுக்கொள்வது மற்றும் உங்கள் குறிப்பு சட்டத்தை முற்றிலும் மாற்றுவதுதான். உண்மையான உள் சுதந்திரத்தை அடைய உங்கள் பிரச்சனைகளில் மூழ்கிவிடாமல் அவற்றை புறநிலையாக பார்க்க உங்களால் முடிய வேண்டும். ஒரு பிரச்சனையின் ஆற்றலில் நீங்கள் தொலைந்து போன நிலையில் எந்த தீர்வும் இருக்க முடியாது. நீங்கள் பதட்டமாக, பயமாக அல்லது கோபமாக இருந்தால் ஒரு சூழ்நிலையை நீங்கள் சரியாக சமாளிக்க முடியாது என்று அனைவருக்கும் தெரியும். நீங்கள் முதலில் சமாளிக்க வேண்டியது உங்கள் சொந்த எதிர்வினைதான். ஒரு சூழ்நிலை உங்களை உள்ளே எப்படி பாதிக்கிறது என்பதை நீங்கள் சொந்தமாக கையாளும் வரை வெளியில் எதையும் உங்களால் தீர்க்க முடியாது. பிரச்சனைகள் பொதுவாக அவை தோன்றுவது போல இருப்பதில்லை. நீங்கள் போதுமான அளவு தெளிவானவுடன் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், உங்களுக்குள் கிட்டத்தட்ட எதனுடனும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு பகுதி உள்ளது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். முதல் படி உங்கள் அந்த பகுதியை கையாள்வதுதான். இது வெளித்தீர்வு உணர்விலிருந்து உள்தீர்வு உணர்வுக்கு
மாறுவதை உள்ளடக்கியது. உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு வெளியில் உள்ள விஷயங்களை மறுசீரமைப்பதுதான் என்று நினைக்கும் பழக்கத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரே நிரந்தர தீர்வு உள்ளே சென்று யதார்த்தத்துடன் இத்தனை பிரச்சனைகள் இருப்பதாக தோன்றும் உங்கள் பகுதியை கைவிடுவதுதான். நீங்கள் அதை செய்தவுடன் மீதமுள்ளதை சமாளிக்க நீங்கள் போதுமான அளவு தெளிவாக இருப்பீர்கள். உங்கள் உள் அறை தோழர் எல்லாவற்றையும் ஒரு பிரச்சனையாக பார்க்கும் உங்கள் பகுதியை கைவிட ஒரு வழி உண்மையில் உள்ளது. அது சாத்தியமற்றதாக தோன்றலாம், ஆனால் அது அப்படி இல்லை. உங்கள் இருப்பில் ஒரு பகுதி உண்மையில் உங்கள் சொந்த நாடகத்திலிருந்து விலகி இருக்க முடியும். நீங்கள் பொறாமை அல்லது கோபமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவோ அல்லது பகுப்பாய்வு செய்யவோ தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் அறிந்து இருந்தால் போதும். இதையெல்லாம் பார்ப்பது யார்? உள்ளே நடக்கும் மாற்றங்களை யார் கவனிக்கிறார்? நீங்கள் ஒரு நண்பரிடம், நான் டேமிடம் பேசும்போதெல்லாம் எனக்கு மிகவும் வருத்தமாகிறது என்று சொல்லும்போது, உங்களுக்கு வருத்தமாகிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வருத்தமாகிறது என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் அங்கே இருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். உங்களுக்கும் கோபத்திற்கும் அல்லது பொறாமைக்கும் இடையில் ஒரு பிரிவு உள்ளது. இந்த விஷயங்களை கவனிக்கும் ஒருவர் உள்ளே இருக்கிறார். அந்த உணர்வின் நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் இந்த தனிப்பட்ட தொந்தரவுகளை நீங்கள் அகற்றலாம். நீங்கள் பார்ப்பதன் மூலம் தொடங்குகிறீர்கள். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இது எளிது. நீங்கள் கவனிப்பது என்னவென்றால், நீங்கள் ஒரு மனிதனின் ஆளுமையை அதன் அனைத்து பலவீனங்கள் மற்றும் பலங்களுடன் பார்க்கிறீர்கள். உங்களுடன் யாரோ ஒருவர் அங்கே இருப்பது போல. நீங்கள் உண்மையில் உங்களுக்கு ஒரு அறைத்தோழர் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். உங்கள் அறைத்தோழரை சந்திக்க விரும்பினால் சிறிது நேரம் முழுமையான தனிமையிலும் அமைதியிலும் உங்களுக்குள் அமர முயற்சிக்கவும். உங்களுக்கு உரிமை உண்டு. அது உங்கள் உள்பகுதி. ஆனால் அமைதியை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நீங்கள் இடைவிடாத சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். நான் ஏன் இதை செய்கிறேன்? எனக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் இருக்கு. இது நேர விரயம். இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். இதெல்லாம் என்ன? சரியாக சொன்னால் அங்கே உங்கள் அறைத்தோழர் இருக்கிறார். உள்ளே அமைதியாக இருக்க உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கலாம். ஆனால் உங்கள் அறைத்தோழர் ஒத்துழைக்க மாட்டார். நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சிக்கும் போது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் பற்றி அது ஏதாவது சொல்லும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இது நல்லது, அது கெட்டது. அது பேசிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பொதுவாக அதை பற்றி கவனிப்பதில்லை என்றால் நீங்கள் அதிலிருந்து விலகி நிற்பதில்லை. நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் நீங்கள் உண்மையில் அதை கேட்பதில் மயக்கமடைந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வதில்லை. அடிப்படையில் நீங்கள் அங்கே தனியாக இல்லை. உங்கள் உள் இருப்பின் 2 தனித்தனி அம்சங்கள் உள்ளன. முதலாவது நீங்கள் அந்த உணர்வு, சாட்சி, உங்கள் விருப்பமுள்ள நோக்கங்களின் மையம். மற்றொன்று நீங்கள் பார்ப்பது. பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் பார்ப்பது ஒருபோதும் வாயை மூடுவதில்லை. அந்த பகுதியை ஒரு கணம் கூட அகற்ற முடிந்தால் அமைதியும் நிம்மதியும் நீங்கள் இதுவரை பெற்றிராத ஒரு சிறந்த விடுமுறையாக இருக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த விஷயத்தை உங்களுடன் கொண்டு செல்ல தேவையில்லை என்றால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உண்மையான ஆன்மீக வளர்ச்சி என்பது இந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளியேறுவது பற்றியது. ஆனால் முதலில் நீங்கள் ஒரு மனநோயாளி ஒருவருடன் உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் அறைத்தோழர் திடீரென்று, நான் இங்கே இருக்க விரும்பவில்லை, நான் இதை செய்ய விரும்பவில்லை, நான் இந்த நபருடன் பேச விரும்பவில்லை என்று முடிவு செய்யலாம்.
நீங்கள் உடனடியாக பதட்டமாகவும் சங்கடமாகவும் உணர்வீர்கள். உங்கள் அறைத்தோழர் ஒரு கணமும் தாமதிக்காமல் நீங்கள் செய்யும் எதையும் கெடுக்க முடியும். அது உங்கள் திருமண நாளையோ அல்லது உங்கள் திருமண இரவையோ கூட கெடுக்கலாம். உங்கள் அந்த பகுதி எதையும் அனைத்தையும் கெடுக்க முடியும். அது பொதுவாக அதையே செய்கிறது. நீங்கள் ஒரு புதிய காரை வாங்குகிறீர்கள். அது அழகாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை ஓட்டும் ஒவ்வொரு முறையும் உங்கள் உள் அறை தோழர் அதில் ஏதாவது தவறு காண்கிறது. மனதின் குரல் ஒவ்வொரு சிறிய சத்தத்தையும் ஒவ்வொரு சிறிய அதிர்வையும் சுட்டி காட்டுகிறது. இறுதியில் உங்களுக்கு காரே பிடிக்காமல் போகிறது. இது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஒரு முறை கண்டால் நீங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தயாராகிறீர்கள். நீங்கள் இறுதியாக இந்த விஷயத்தை பாருங்கள், இது என் வாழ்க்கையை கெடுக்கிறது. நான் ஒரு அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறேன். ஆனால் நான் ஒரு எரிமலையின் மீது உட்கார்ந்திருப்பது போல உணர்கிறேன். எந்த நேரத்திலும் இந்த விஷயம் கோபப்பட, முடங்க மற்றும் நடப்பவற்றுடன் சண்டையிட முடிவு செய்யலாம். ஒரு நாள் ஒருவரை பிடிக்கும், அடுத்த நாள் அவர்கள் செய்யும் அனைத்தையும் குறை சொல்ல முடிவு செய்யும். என்னுடன் இங்கே வாழும் இந்த விஷயம் எல்லாவற்றையும் ஒரு நாடகமாக மாற்ற வேண்டும் என்பதால் என் வாழ்க்கை ஒரு குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லும்போது நீங்கள் உண்மையான மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஒருமுறை பார்த்து உங்கள் அறை தோழருடன் உங்களை இணைத்துக் கொள்வதை நிறுத்த கற்றுக்கொண்டால் உங்களை விடுவிக்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். இந்த உணர்வை நீங்கள் இன்னும் அடையவில்லை என்றால் பார்க்கத் தொடங்குங்கள். உங்கள் அறை தோழர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாள் முழுவதும் பாருங்கள். காலையில் தொடங்கி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது என்ன சொல்கிறது என்பதை கவனிக்க முடியுமா என்று பாருங்கள். நீங்கள் யாரையாவது சந்திக்கும் ஒவ்வொரு முறையும், ஃபோன் அடிக்கும் ஒவ்வொரு முறையும் பார்க்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் குளிக்கும்போது அதை பார்க்க ஒரு நல்ல நேரம். அந்த குரல் என்ன சொல்ல வேண்டும் என்று பாருங்கள். அது ஒரு அமைதியான குளியலை எடுக்க ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது என்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் குளியல் உடலை கழுவுவதற்காக, மனதின் பேச்சை கேட்பதற்காக அல்ல. முழு அனுபவம் முழுவதும் போதுமான உணர்வுடன் இருக்க முடியுமா என்று பாருங்கள். நீங்கள் பார்ப்பதை கண்டு அதிர்ச்சி அடைவீர்கள். அது ஒரு விஷயத்திலிருந்து அடுத்த விஷயத்திற்கு குதித்து கொண்டே இருக்கும். இந்த இடைவிடாத அரட்டை மிகவும் நரம்பியல் தன்மை கொண்டதாக தோன்றும். அது எப்போதும் அப்படித்தான் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் அது அப்படித்தான். உள்ளிருக்கும் சிக்கலை சரி செய்தல். நீங்கள் அதிலிருந்து விடுபட விரும்பினால் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பற்றி நீங்கள் எதுவும் செய்யத்தான் தேவையில்லை. ஆனால் நீங்கள் இருக்கும் இக்கட்டான நிலையை பற்றி நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். ஒரு உள் அறை தோழருடன் நீங்கள் ஒரு குழப்பத்தில் முடிந்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அங்கே அமைதியாக இருக்க விரும்பினால் இந்த சூழ்நிலையை நீங்கள் சரி செய்ய வேண்டும். உங்கள் உள் அறை தோழர் உண்மையில் எப்படி இருக்கிறார் என்பதை கண்டறியும் வழி அதை வெளிப்படையாக ஆளுமைப்படுத்துவதுதான். உங்கள் அறை தோழர், அதாவது உங்கள் மனசு, அதற்கு ஒரு உடல் இருப்பதைப் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். உள்ளே உங்களிடம் பேசும் முழு ஆளுமையையும் எடுத்துக்கொண்டு அதை வெளியில் உங்களிடம் பேசும் ஒரு நபராக கற்பனை செய்வதன் மூலம் இதை நீங்கள் செய்கிறீர்கள். உங்கள் உள்குரல் சொல்லும் அனைத்தையும் இப்போது வேறு ஒரு நபர் சொல்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். இப்போது அந்த நபருடன் ஒரு நாள் செலவிடுங்கள். நீங்கள் இப்போது உங்களுக்கு பிடித்தமான டிவி நிகழ்ச்சியை பார்க்க அமர்ந்திருக்கிறீர்கள். பிரச்சனை என்னவென்றால் இந்த நபர் உங்களுடன் இருக்கிறார். கீழே உள்ள லைட்டை அணைத்தையா, நீ போய் செக் பண்ணு. இப்போ இல்லை,
அப்பிறகு செய்கிறேன். நான் நிகழ்ச்சியை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். இல்லை, இப்போதே செய். அதனால்தான் மின்சார கட்டணம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் அமைதியான ஆச்சரியத்துடன் நீங்கள் பார்க்கிறீர்கள். பிறகு சில வினாடிகளுக்கு பிறகு உங்கள் சோபா தோழர் மற்றொரு சண்டையில் ஈடுபடுகிறார். ஏய், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். எனக்கு கொஞ்சம் பீஸா சாப்பிடணும் போல இருக்கு. வேண்டாம், நீ இப்போ பீஸா சாப்பிட முடியாது, டிரைவ் பண்ண ரொம்ப தூரம். ஆனால் எனக்கு பசிக்குது. நான் எப்போ சாப்பிட சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இந்த முரண்பட்ட உரையாடல்கள் இடைவிடாமல் தொடர்கின்றன. அது மட்டுமின்றி டிவி பார்ப்பதற்கு பதிலாக இந்த நபர் திரையில் வரும் எதற்கும் வாய்மொழியாக எதிர்வினை ஆற்றத் தொடங்குகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு சிவப்பு முடி கொண்ட பெண் நிகழ்ச்சியில் தோன்றிய பிறகு உங்கள் சோபா தோழர் முன்னாள் மனைவி மற்றும் ஒரு வேதனையான விவாகரத்து பற்றி முணுமுணுக்கத் தொடங்குகிறார். பிறகு கத்தல் தொடங்குகிறது, முன்னாள் மனைவி உங்களுடன் அறையில் இருப்பது போல. பிறகு அது திடீரென்று ஆரம்பித்தது போலவே நின்று விடுகிறது. இந்த கட்டத்தில் இந்த தொந்தரவு செய்யப்பட்ட நபரிடமிருந்து உங்களால் முடிந்தவரை விலகிச் செல்ல ஒரு நம்பிக்கையற்ற முயற்சியில் சோபாவின் தூர மூலையை நீங்கள் அணைத்து கொண்டிருப்பீர்கள். இந்த பரிசோதனையை நீங்கள் செய்யத்து துணிவீர்களா? அந்த நபரை பேசுவதை நிறுத்த முயற்சிக்காதீர்கள். குரலை வெளிப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உள்ளே என்ன வாழ்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்கு ஒரு உடலை கொடுத்து மற்ற எல்லாரையும் போல அதை உலகத்தில் வைக்கவும். உங்கள் மனதின் குரல் உள்ளே சொல்வதை அப்படியே வெளியே சொல்லும் ஒரு நபராக அதை இருக்க விடுங்கள். இப்போது அந்த நபரை உங்கள் சிறந்த நண்பராக ஆக்குங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் நேரத்தை முழுவதுமாக செலவழித்து அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் முழு கவனம் செலுத்தும் நண்பர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு இருக்கிறார்கள்? மனதின் குரலின் நம்பகத்தன்மை உங்கள் உள் குரல் பேசுவது போல வெளியில் யாராவது உங்களிடம் பேச ஆரம்பித்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உங்கள் மனதின் குரல் சொல்லும் அனைத்தையும் சொல்ல வாய் திறக்கும் ஒரு நபருடன் நீங்கள் எப்படி பழகுவீர்கள்? மிக குறுகிய காலத்திற்கு பிறகு நீங்கள் அவர்களை வெளியேறுமாறும் திரும்பி வர வேண்டாம் என்றும் சொல்வீர்கள். ஆனால் உங்கள் உள் நண்பர் தொடர்ந்து பேசும்போது நீங்கள் அதை ஒருபோதும் வெளியேறச் சொல்வதில்லை. அது எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கேட்பீர்கள். அந்த குரல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை. நீங்கள் முழு கவனம் செலுத்தாதது. அது நீங்கள் செய்யும் எதிலிருந்தும் உங்களை வெளியே இழுக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாலும் திடீரென்று அது என்ன சொல்ல வேண்டுமோ அதற்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு தீவிரமான உறவில் இருக்கிறீர்கள் என்றும் திருமணம் செய்ய போகிறீர்கள் என்றும் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் திருமணத்திற்கு கார் ஓட்டிச் செல்கிறீர்கள். அது சொல்கிறது, ஒருவேளை இது சரியான நபர் இல்லையா? நான் உண்மையிலேயே ரொம்ப பதட்டமாக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு வெளியே யாராவது அதை சொன்னால் நீங்கள் அவர்களை புறக்கணிப்பீர்கள். ஆனால் அந்த குரலுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். இது சரியான நபர் என்று உங்கள் பதட்டமான மனதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டும். இல்லையென்றால் அது உங்களை திருமணம் செய்ய விடாது. உங்களுக்குள் இருக்கும் இந்த நரம்பிய விஷயத்திற்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பது இதுதான். நீங்கள் அதை கேட்கவில்லை என்றால் அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை தொந்தரவு செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்காதேன்னு நான் சொன்னேன். எனக்கு உறுதி இல்லைன்னு சொன்னேன். சுருக்கமாகச் சொன்னால் மறுக்க முடியாதது. எப்படியாவது அந்த குரல் உங்களுக்கு வெளியே ஒரு உடலில் தோன்ற முடிந்தால், நீங்கள் எங்கு சென்றாலும் அதை உங்களுடன் கொண்டு செல்ல வேண்டியிருந்தால் நீங்கள் ஒரு நாள் கூட தாங்க மாட்டீர்கள். உங்கள் புதிய நண்பர் எப்படி இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் கேட்டால்,
இவன் ஒரு தீவிரமான மனநல பிரச்சனைகள் கொண்டவர். நரம்பியல் என்ற வார்த்தையை அகராதியில் பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று சொல்வீர்கள். அப்படியானால் உங்கள் நண்பருடன் ஒரு நாள் செலவழித்த பிறகு நீங்கள் அவர்களிடம் ஆலோசனைக்கு செல்லும் வாய்ப்பு எவ்வளவு? இந்த நபர் எவ்வளவு அடிக்கடி மனம் மாறினார், பல விஷயங்களில் எவ்வளவு முரண்பட்டிருந்தார் மற்றும் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்தார் என்பதை கண்ட பிறகு நீங்கள் ஒருபோதும் அவர்களிடம் உறவு அல்லது நிதி ஆலோசனை கேட்பீர்களா? ஆச்சரியமாக தோன்றினாலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் அதைத்தான் செய்கிறீர்கள். அதன் சரியான இடத்தை மீண்டும் உங்களுக்குள் எடுத்துக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் அதே நபர் அதுதான். நீங்கள் ஒருபோதும் அதன் தகுதியை சரிபார்த்ததுண்டா? அந்த குரல் எத்தனை முறை முற்றிலும் தவறாக இருந்தது. அவளுக்கு இனி உன் மீது அக்கறை இல்லை, அதனால்தான் அவ கால் பண்ணல. அவ இன்னைக்கு ராத்திரி உன்னை விட்டு பிரிஞ்சு போறா. எனக்கு அது வருது, புரியுது, எனக்கு தெரியும். அவ கால் பண்ணா கூட நீ ஃபோன் எடுக்க கூடாது. 30 நிமிடங்கள் கழித்து ஃபோன் அடிக்கிறது, அது உங்கள் காதலிதான். உங்கள் 1 வருட திருமண ஆண்டு விழா என்பதால் அவள் தாமதமாக வருகிறாள். மேலும் ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, ஏனென்றால் நீங்கள் ஆண்டு விழாவை முற்றிலும் மறந்துவிட்டீர்கள். அவள் உங்களை அழைத்துச் செல்ல வந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாள். சரி, நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். உங்கள் உள்குரல் அவள் எவ்வளவு சிறந்தவள் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எதையாவது மறந்துவிட்டீர்களா? கடந்த அரை மணி நேரமாக உங்களை வேதனைப்படுத்திய உள்குரல் கொடுத்த மோசமான ஆலோசனையை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? உங்களுக்கு அந்த பயங்கரமான ஆலோசனையை வழங்கிய ஒரு உறவு ஆலோசகரை நீங்கள் நியமித்திருந்தால் என்ன? அவர்கள் முழு சூழ்நிலையையும் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டார்கள். நீங்கள் அந்த ஆலோசகரை கேட்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் ஃபோன் எடுத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் அவர்களை உடனடியாக நீக்க மாட்டீர்களா? அவர்கள் எவ்வளவு தவறாக இருந்தார்கள் என்பதை கண்ட பிறகு அவர்களின் ஆலோசனையை நீங்கள் மீண்டும் எப்படி நம்ப முடியும்? சரி, உங்கள் உள் அறை தோழரை நீங்கள் நீக்கப் போகிறீர்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக அதன் ஆலோசனை மற்றும் சூழ்நிலையின் பகுப்பாய்வு முற்றிலும் தவறாக இருந்தது. இல்லை, அது ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒருபோதும் அதை பொறுப்பாக்குவதில்லை. உண்மையில் அடுத்த முறை அது ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் முழு கவனத்துடன் கேட்பீர்கள். இது பகுத்தறிவானதா? என்ன நடக்கிறது அல்லது என்ன நடக்கும் என்பதை பற்றி அந்த குரல் எத்தனை முறை தவறாக இருந்தது? ஒருவேளை நீங்கள் யாரிடம் ஆலோசனை கேட்கிறீர்கள் என்பதை கவனிப்பது மதிப்புமிக்கதாக இருக்கலாம். சுய கவனிப்பு மற்றும் விழிப்புணர்வின் இந்த பயிற்சிகளை நீங்கள் உண்மையிலேயே முயற்சித்தவுடன் நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அது நீங்கள் இதுவரை பெற்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிட்டத்தட்ட காரணம். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த உள் பிரச்சனை ஏற்படுத்துபவரை நீங்கள் எப்படி அகற்றுவீர்கள்? அதை அகற்ற உண்மையில் நீங்கள் விரும்பும் வரை அதை அகற்றுவதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்பதை நீங்கள் முதலில் உணர்வீர்கள். நீங்கள் இருக்கும் இக்கட்டான நிலையை உண்மையிலேயே புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்கள் அறை தோழரை நீண்ட நேரம் கவனிக்கும் வரை மனதுடன் சமாளிக்க உதவும் பயிற்சிகளுக்கு உங்களுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. மனதின் நாடகத்திலிருந்து உங்களை விடுவிக்க நீங்கள் முடிவு செய்தவுடன் நீங்கள் போதனைகள் மற்றும் நுட்பங்களுக்கு தயாராக இருக்கிறீர்கள். இப்பொழுது அவற்றுக்கு உங்களுக்கு உண்மையான பயன்பாடு இருக்கும். இந்த பிரச்சனை
உங்களுக்கு மட்டுமே இல்லை என்பதை அறிந்து நீங்கள் நிம்மதியடைவீர்கள். இந்த சூழ்நிலையில் தங்களை கண்டவர்கள் உங்களுக்கு முன்பும் உள்ளனர். அவர்களில் பலர் இந்த அறிவுத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை தேடினர். இந்த செயல்பாட்டில் உதவ உருவாக்கப்பட்ட யோகா போன்ற போதனைகள் மற்றும் நுட்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. யோகா என்பது உங்கள் உடலை ஆரோக்கியமாக்குவது பற்றியது மட்டுமல்ல, அது அதையும் செய்கிறது. யோகா என்பது உங்கள் இக்கட்டான நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க உதவும் அறிவு பற்றியது. உங்களை விடுவிக்கக்கூடிய அறிவு. இந்த சுதந்திரத்தை உங்கள் வாழ்க்கையின் பொருளாக நீங்கள் மாற்றியவுடன் உங்களுக்கு உதவும் ஆன்மீக பயிற்சிகள் உள்ளன. இந்த பயிற்சிகள் நீங்கள் உங்களை விடுவிப்பதற்காக உங்கள் நேரத்தை செலவழிப்பதுதான். உங்கள் மனதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இறுதியில் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் தெளிவான நிலையில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிப்பதன் மூலமும் அலைபாயும் மனம் உங்களை தடுக்க விடாமல் இருப்பதன் மூலமும் இதை நீங்கள் செய்கிறீர்கள். அந்த குரலை கேட்கும் பழக்கத்தை விட உங்கள் விருப்பம் வலிமையானது. உங்களால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. உங்கள் விருப்பம் இவை அனைத்தையும் விட உயர்ந்தது. உங்களை விடுவிக்க விரும்பினால் முதலில் உங்கள் இக்கட்டான நிலையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு போதுமான உணர்வுடன் இருக்க வேண்டும். பிறகு சுதந்திரத்தின் உள் வேலைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை அதை பொறுத்தது போல இதை நீங்கள் செய்கிறீர்கள். ஏனென்றால் அது அப்படித்தான். இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கை உங்களுடையது அல்ல. அது உங்கள் உள் அறைத்தோழர், அதாவது உங்கள் மனதிற்கு சொந்தமானது. நீங்கள் அதை மீண்டும் கைப்பற்ற வேண்டும். சாட்சியாக உறுதியாக அமர்ந்து பழக்கமான மனம் உங்கள் மீது வைத்திருக்கும் பிடியை விடுவிக்கவும். இது உங்கள் வாழ்க்கை. அதை மீண்டும் பெறுங்கள்.